தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. நகைக்கடன் தள்ளுபடி குறித்து கடந்த ஆட்சியில் நிறைய பேர் தவறான ஆதாரங்கள் மற்றும் தவறான நபர்களுக்கு, ஒரே குடும்பத்தை சேர்ந்த தனித்தனி நபர்களுக்கெல்லாம் அதிகமான கடன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவையெல்லாம் தள்ளுபடி ஆகக்கூடாது என்பதற்காக தற்போது பொறுப்பேற்ற அரசு பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தது. யாருக்கெல்லாம் நகைக்கடன் பெற தகுதியானவர் என்ற அறிவிப்பிலிருந்து தொடர்ந்து பல கணக்கெடுக்கும் பணி நடைபெற்றது. யாரெல்லாம் தவறான முறையிலே நகைக்கடன் பெற்றார்கள், அந்த 40 கிராம் 5 சவரனுக்கு மேல் நகைக்கடன் பெற்றவர்கள் யார் யார் என்றெல்லாம் அந்த தனியாக நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது நமக்கு கிடைத்துள்ள தகவல், கடன் தள்ளுபடி பெறுவதற்கு இதுவரை 13,47,033 பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கப் போகிறது. ஆனால் 35,37,693 பேருக்கு நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அவர்கள் வாங்கிய கடனை திருப்பி கட்ட வேண்டும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம் கிட்டத்தட்ட தமிழகத்தில் உள்ள மொத்த மாவட்டங்களில் கூட்டுறவு நகைக்கடன் பெற்ற இடங்களிலே சேலம் மாவட்டத்தை தவிர்த்து மற்ற இடங்களில் எல்லாம் தற்போது அந்த கணக்கெடுக்கும் பணி முடிவடைந்திருக்கிறது. இதுவரை சேலத்தை தவிர்த்து 48,84,726 பேர் நகைக்கடன் பெற்றிருக்கிறார்கள், கூட்டுறவு நகைக்கடன். இதிலே 35,37,693 பேர் நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 13,47,033 பேர் தான் இதுவரை நகைக்கடன் தள்ளுபடிக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மட்டும்தான் அந்த 5 சவரன் 40 கிராம் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஏன் தள்ளுபடி செய்யப்பட்டது என்பது குறித்து ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலை தற்போது பார்ப்போம். யாருக்கெல்லாம் ஏன் இவர்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு என்பது குறித்து. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு பயிர்க்கடன் தள்ளுபடி பெற்றவர்கள் மற்றும் குடும்ப அட்டையின்படி இடம்பெற்றுள்ள அவர்தம் குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. நகைக்கடன் தொகையை முழுமையாக செலுத்தியவர்கள், நகைக்கடன் வாங்கிவிட்டு அதை முழுமையாக செலுத்தியவர்களுக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டது. அவர்களுக்கெல்லாம் தள்ளுபடி கிடையாது என கூறியிருக்கிறார்கள். 40 கிராமுக்கு மேற்பட்ட நகைக்கடன், அதாவது 5 சவரனுக்கு மேல் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கும் தள்ளுபடி என அறிவிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருந்த அதையெல்லாம் கிடையாது. 40 கிராமுக்கு மேற்பட்ட நகைக்கடன் பெற்ற குடும்பத்தினருக்கு தள்ளுபடி கிடையாது. 40 கிராமுக்கு அதே போன்று 40 கிராமுக்கு மேற்பட்ட நகைக்கடன் பெற்ற தனி நபர்களுக்கும் கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், அந்த கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றுவரே பெற்றிருந்தார்கள், போலியாக அவர்களே உறுப்பினர்களாக இருந்து பெற்ற அந்த அவர்களுக்கெல்லாம் கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர் நகைக்கடன் பெற்றிருந்தால் அவர்களுக்கும் தள்ளுபடி கிடையாது. கூட்டுறவு சங்கங்களில் உள்ள நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், அவர்களும் இந்த 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடிக்கு பட்டியலில் இடம்பெற்றிருந்தால் அவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. அதே போன்று அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினர், அதே போன்று குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள் பட்டியல் பெரியதாக இருக்கிறது என்றும் கண்டறியப்பட்டிருக்கிறது. எனவே குடும்ப அட்டை எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஆதார் எண்ணை வழங்காதவர்கள் மற்றும் தவறாக வழங்கியவர்கள் அவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. எந்த பொருளும் வேண்டாத குடும்ப அட்டையினர், அதாவது எந்த பொருளும் வேண்டாம் என அந்த ஒயிட் ரேஷன் கார்டு என்று அழைப்பாக அந்த ரேஷன் கார்டை வைத்தவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது. ஒன்றோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட நகைக்கடன்கள் மூலம் மொத்த எடை 40 கிராமுக்கும் கூடுதலாக பெற்ற AAY குடும்ப அட்டைதாரர்கள் அவர்களுக்கும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது என பட்டியலிட்டிருக்கிறார்கள். எனவே இவர்களுக்கெல்லாம் இந்த 11 காரணங்களுக்காக நகைக்கடன் தள்ளுபடி கிடையாது என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதைதான் தற்போது பார்த்தோம். மிக தெளிவாக பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறார்கள். எனவே கடன் தள்ளுபடி பெறப்போகின்ற இந்த 13,47,033 பேர் தான். இதில் சேலம் மாவட்டத்தில் தான் நிறைய இந்த முறைகேடு நடைபெற்றிருக்கிறது. கூட்டுறவு நகைக்கடன் தள்ளுபடி பட்டியல் அந்த தேர்வாளர்களை தேர்வு செய்ததிலே. எனவே அது மீண்டும் அந்த கணக்கெடுக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களுக்கு முடிவடைந்து விட்டதாக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராகவும் இந்திய ஆட்சிப்பணித்துறையை சேர்ந்த சண்முக சுந்தரம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். எனவே அதன் அடிப்படையில் தான் இந்த கடிதத்தை தற்போது பார்த்து கொண்டிருக்கும். எனவே இந்த 13,50,000 பேர் தான் தற்போதைய நிலையிலே கடன் தள்ளுபடிக்கு தேர்வாகி இருக்கிறார்கள் என்ற மிக முக்கியமான தகவல். யாருக்கெல்லாம் இந்த தேர்வாகி இருக்கிறார்கள் என்ற பட்டியல் அந்தந்த கூட்டுறவு சங்கங்களில் அறிவிக்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நேயர்களே.